சிவப்பும் மங்கின நிறம். அப்போ மங்கின நிறம் எதுக்கு பின்னாடி வரணும்? சிவப்புக்கு பின்னாடி வரணும். வசனம் தெளிவாக இருக்குது. இப்போ சிவப்பு குதிரை சுற்றிக்கிட்டு இருக்குது, கொள்ளை நோய், உலகளாவிய கொள்ளை நோய் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன வரணும்? மங்கின. 6, 8 வெளிப்படுத்தல் இருக்கு. 4 வகையான பேரழிவுகள் பூமியில் நடக்கும் என்று சொல்லப்படுது. 4 வகையானது நடக்கும். ஒன்று பட்டயத்தினாலும், இன்னொன்று பஞ்சத்தினாலும், இன்னொன்று சாவினாலும், இன்னொன்று துஷ்ட மிருகங்களினாலும். இந்த 4 என்னங்கிறத மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். பட்டயத்தினாலும் அப்படின்னு சொன்னால் தூதன் கையில் இருந்து பட்டயம் தான் கொள்ளை நோய். இது மனுஷன்கிட்ட உள்ளது, பூமியில் வரப்போகிறது. பட்டயம்னா வார், மிகப்பெரியதான யுத்தம், தேர்ட் வேர்ல்டு வார் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இப்போ வரப்போகிற மிக முக்கியமான தேர்ட் வேர்ல்டு வார் நடக்க போதுன்னு அவங்க எல்லாருமே சொல்ல தொடங்கிட்டாங்க. எல்லா பக்கமும் நடக்குது, ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. ஸோ அடுத்த தேர்ட் வேர்ல்டு வார் இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை. எங்கே இருக்குன்னு மட்டும் வசனத்தில் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் வீட்டில் போய் படிங்க. கடைசி நாட்களில் நடக்கும்னு இருக்குது. எசேக்கியேல் 38:8, எசேக்கியேல் 38:16 இந்த 2 வசனத்திலையும் கடைசி நாட்களில் இந்த யுத்தம் நடக்கும் அப்படின்னு இருக்கு. எசேக்கியேல் 38:16 மட்டும் வாசிங்க யாராவது. 38:16, நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். 38:8 அது இருக்கும், கடைசி வருஷங்களிலே நீ வருவாயின்னு இருக்கும். 16 கடைசி நாட்களிலே நீ வருவாயின்னு இருக்கும். கர்த்தர் சொன்னபடி இந்த யுத்தம் தேர்ட் வேர்ல்டு வார், ரஷ்யா வர்சஸ் இஸ்ரேல் நடக்கணும். மிக முக்கியமான ஒரு யுத்தம் நடைபெற போகிறது. 2வது பஞ்சத்தினாலும். இப்போ நம்ம பார்த்த உணவு பஞ்சம் தான் பார்த்தோம், அது கருப்பு குதிரை. ஆனால் இப்போ வரப்போகிறது பஞ்சத்தினாலும். தண்ணி பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம், காற்று பஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரும். ஆமோஸ் 8:11 படி வசன பஞ்சம் வரும், அத்தனையும் சேர்ந்து வரும். 3வது சாவினாலும், இயற்கை பேரழிவுன்னு இருக்கு. மிகப்பெரிய டிசாஸ்டர் வேர்ல்டு வைட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட டெக்சாஸில் மிகப்பெரியதான ஒரு வெள்ளம், அமெரிக்காவில் பார்த்தீங்க தானே. அதே நேரத்தில் 2 வாரமாக ஜப்பானில் 900 தடவை பூமி ஆடி இருக்குது. 900 டைம்ஸ். நீங்கள் போய் பாருங்க, அவன் என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியலையாமா. 14 நாளில் 900 தடவை 900 டைம்ஸ் பூமி ஆடி இருக்கு, நில அதிர்வு நடந்திருக்குது. அதே நேரத்தில் டெக்சாஸில் மிகப்பெரியதான வெள்ளம் நடத்திட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கௌதமேலால நேற்று பூமி அதிர்ச்சி 4.6 சம்திங். எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சிகள் அதிகமாகிட்டே இருக்கு. இயேசு சொன்ன அடையாளங்களில் ஒன்று என்னது? பூமி அதிர்ச்சிகள். 24 மத்திய 24:8-7 இருக்குது பூமி அதிர்ச்சிகள். இப்போ ஜப்பானில் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க, சவுண்டு மட்டும் கட் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மிகப்பெரியதான ஒரு பூமி அதிர்ச்சி உலகளாவிய வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் பாதிக்கப்படும்? சவுண்டு கட் பண்ணுங்க, கவனிங்க. இது ஜப்பானில் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போகுதுன்னு. இங்கே இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுகிற, அவங்க நானாவது பாதிக்கப்படுகிறங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறேன், அந்த நியூஸில் வந்தது கொல்லப்படுகிற, கில்டுன்னு இருக்கு. 3 லட்சம் பேர் கொல்லப்படுகிற அளவுக்கு பெரிய பூமி அதிர்ச்சி ஜப்பானில் வரப்போகுதுன்னு கொடுத்துருக்குறாங்க, ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நடக்கிற சம்பவங்களை வச்சு அவங்க ரெடி ஆகுறாங்க அதுக்கு. இயேசு சொன்ன இது வரலாற்றிலேயே பெருசு. 3 லட்சம் பேர் பாதிக்கப்படுற பூமி அதிர்ச்சி வரப்போதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இயேசு சொன்ன அடையாளங்கள் துல்லியமாக நடக்குது கண்களுக்கு முன்பாக. 4வது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். உங்களுக்கு தெரியும், இப்போ நடக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் பின்னாடி இருக்கும். பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எபோலா அதுக்கு பின்னாடி வவ்வால்னு ஒன்று இருக்குது, எய்ட்ஸ் அதுக்கு பின்னாடி சிம்பன்சி குரங்குன்னு ஒன்று இருக்குது, இப்போ மங்கி ஃபீவர்னு ஒன்று வந்துச்சு, குரங்கு காய்ச்சல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இப்போது மத்திய கிழக்கு நாடுகளில் கேமல் ஃபீவர் அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு, ஒட்டக காய்ச்சல். ஏன் இந்த கடைசி 20-30 வருஷமாக மட்டும் எல்லா வியாதிகளுக்கு முன்னாடி மிருகத்தின் பேர் இருக்குது? எல்லா வியாதிகளுக்கு முன்னாடியும் பாருங்கள் ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், அத்தனையும் இருக்குது. இந்த மிருகங்களில் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பைபிளில் எது துஷ்ட மிருகமோ அந்த பேர் தான் இருக்கும். பைபிளில் லேவியராகமத்தில் துஷ்ட மிருகமாக சொன்னதில் ஒரு 95% அந்த துஷ்ட மிருகத்தின் பேர் இருக்கும். வவ்வாலாக இருக்கும், குரங்காக இருக்கும், பன்றியாக இருக்கும், அல்லது இந்த மாதிரி காரியங்கள், குரங்கு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, சவுண்டு வைங்க. இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஆஸ்திரேலியாவில் இந்த 2025 ஜனவரி மாதம் கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொரோனாவை விட 100 மடங்கு சக்தி வாய்ந்த வைரஸ் ஆஸ்திரேலியாவுடைய லேப்லேருந்து காணாமல் போயிடுச்சு. ஆய்வகத்திலேருந்து, மிகப்பெரிய லேப் அது, இந்த மோஸ்ட் செக்யூர்டு லேப். அதுலேருந்து காணாமல் போக வாய்ப்பெல்லாம் கிடையாது. சும்மா ஏதோ வீட்டு வாசலில் வச்சுருந்து காணாமல் போன மாதிரி சொல்கிறாங்க.
அப்படிலாம் கிடையாது. மோஸ்ட் செக்யூர்டு ஒன். எவ்வளோ வைரஸ் காணாம போச்சு தெரியுமா? 315 வைரஸ் சாம்பிள்ஸ் காணும். இப்போ அத்தனையும் மிருகத்தின் வைரஸ். 315 வைரஸ் சாம்பிள்ஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து காணும். எல்லாமே மிருகத்தில் உள்ளது, கொடுமையான மிருகத்தில் உள்ளது. ஓநாய், நாய், இந்த மாதிரி காரியங்கள்லாம் எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத்தனை வைரஸும் இப்போ காணும். இதனால் ஒருவேளை இதை எடுத்து மனுஷங்க மேலே பயன்படுத்தினா 15% மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. உலகளாவிய பைபிளில் இந்த 4 வகையான அழிவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதில் பாதிக்கப்பட போகிறது 25% மக்கள்னு போட்டிருக்கு பைபிள். பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம். ஆண்டவர் சொன்ன அத்தனை காரியங்களும், குறிப்பாக சிவப்பு குதிரை இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு, பின்னாடி மங்கின நிறமுள்ள குதிரை வரப்போது, கருப்பு குதிரை வடதேசத்துக்கு போயிருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி 6ஆம் அதிகாரம் நடக்குது. ஆண்டவர் சொன்னபடியே நடக்க தொடங்கிருச்சு. இது எல்லாம் நம் கண்கள் காலத்தில், நம் காலத்தில் நடக்குது. ஒவ்வொரு காலத்துலையும் இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. பைபிளில் சொன்னதெல்லாம் நடக்குது. அந்தந்த காலத்தில் அவங்கள ஜனங்கள் காப்பாற்றிக்கிட்டு, ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றிக்கிட்டே வந்தார். இப்போது நமக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறார்? மத்திய 24:6 இவைகளெல்லாம் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே நடக்கும். இப்போ நாம என்ன நினைக்கிறோன்னா, இதெல்லாம் நடக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே, கர்த்தர் கிருபை உள்ளவராச்சே. கர்த்தர் கிருபை உள்ளவர் தான். நீங்கள் கிருபையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உலகத்தார் செய்த தப்புக்கு அவங்களுக்கு அது நடக்க போகுது. அப்படி தான் இருக்குது. நம்ம செஞ்சாலும் நமக்கும் அப்படி தான் நடக்கும். ஏதோ உலகத்தார் மட்டும் செஞ்சுட்டா அவங்களுக்கு நடக்கும், நமக்கு நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அவங்க செஞ்சால் அவங்களுக்கு நடக்குது. புறஜாதியார் மேலே என் கோபம் மூண்டதுங்கிறார் ஆண்டவர். அதே நேரத்தில் நாம தேவனுக்குள்ளே இருந்தால் இதை வராதபடி பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கை. ஏன் எச்சரிக்கையாக இருக்கு? ஏன் கலங்காதீங்கன்றாரு? நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தால் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு வசனம் சொல்லுது, என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை. அதான் கொரோனா. பக்கத்து வீட்டுக்கு வந்தாலும் சரி, எதிர் வீட்டுக்கு வந்தாலும் சரி, என் வீட்டுக்குள்ளே வராதுன்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் கொரோனா. அழகாக ஆண்டவர் சொல்றாரு, பகலில் பறக்கும் அம்பு இருக்கும். அதான் ஏவுகணை விடுறான். பகலில் விடுறான் பாருங்க, அடிச்சு நவுத்துறான் பாருங்க. அடுத்து பகலில் பறக்கும் அம்பு இருக்கும், இருளில் நடமாடும் வைரஸ். இத்தனைக்கும் நான் பயப்படேன். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் இது எதுவும் நடக்காது. இதெல்லாம் என்னன்னு கேட்டால் அவருடைய வருகைக்கான வெளியில் நடக்கிற அடையாளம். வெளியே நடந்துட்டு இருக்குது. இது எதுவும் உங்களுக்கு வரும்னு சொல்லலை. ஆனால் உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இருந்தால் அது நடக்காது. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டால் இது நடக்காதுன்னு அவங்களுக்கு சொன்னார். ஆட்டுக்குட்டியானவர் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தால் இது நடக்காது. உங்கள் வீட்டுக்குள்ளே சினிமா, சீரியலு, உங்கள் வீட்டுக்குள்ளே அக்கிரமம், அநியாயம் எல்லாம் இருந்துச்சுன்னா இது நடக்கும். உட்காருங்க. ஏன் நிற்கிறிய? கால் வலிக்குதா? வாங்க இங்கே வந்து உட்காந்துருங்க. இல்லைன்னா கால் நீட்டிங்க. அந்த அம்மா ஒன்று கோச்சிக்க மாட்டாங்க. முன்னாடி கால் நீட்டுங்க. திரும்பி பார்க்குறாங்க, என் மேலே நீட்டிட போகிறேன் அப்படின்னு. கவனிங்க, இது எல்லாமே நடக்கக்கூடாதுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இருக்கணும்ல. அதான ரொம்ப முக்கியம். நான் சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பேன், சினிமா பார்த்துக்கிட்டே இருப்பேன், IPL பார்ப்பேன், WWF பார்ப்பேன், கிரிக்கெட் பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வீடு தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது புறஜாதியாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். தெரியாதவனுக்கு ஓகே, அவன் பிரமாணத்துக்கு வெளியே இருக்கிறான். நீங்கள் தெரிஞ்சவங்க தானே, அப்போ உங்களுக்கு தெரியணும்ல எப்படி பாதுகாக்கணுன்ற வழி தெரியுது இல்லை. உனக்கு ஆவிக்குரியவர்கள் வீடுகள்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் வீட்டில் ஜெபம் இருக்குது? எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? இல்லை நம்ம வீட்டில் இல்லைல்ல. அதான் இங்கே பிரச்சனை. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், அவர் இருக்கிற வீட்டுக்குள்ளே இது எதுவும் வராது. எலியா அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் அந்த வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. எலியா இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே பஞ்சம் வராது. இயேசு அந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் மரணம் இருக்காது. அது 12 வயசு பொண்ணாக இருக்கட்டும், நாயினூர் விதவையினுடைய மகனாக இருக்கட்டும், லாசராக இருக்கட்டும், இயேசு வந்துட்டார்னா அங்கே மரணம் இருக்காது. உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு இருந்தால் இந்த எந்த மரணமும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. ஆனால் வீட்டில் இயேசு இருக்கணுமே. அவர் சொல்கிறாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணுடைய காரியத்தை இங்கே இருக்கிற ஜனங்க செய்கிறாங்கன்றார். அதை தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். வீட்டுக்குள்ளே எல்லா அக்கிரமும் இருக்குது, எல்லா அநீதியும் இருக்குது. திருப்பியும் சொல்கிறேன், நான் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. எல்லாவற்றையும் செஞ்சுட்டு ஆனால் கர்த்தர் கிருபையாக இருப்பார்னா இருக்க மாட்டார். ஆண்டவர் ரொம்ப சென்சிட்டிவ். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. அவர் தெளிவாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா, நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க.
எப்படி வேணாலும் இருந்துட்டு போங்கன்னா இல்லை. இன்னைக்கு கடைசி காலத்தில் போதிக்கிறான் எப்படி இருந்தாலும் கர்த்தர் கிருபை உள்ளவனை கூட்டிட்டு போவார்னு. அப்படி பைபிளே இல்லை. நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் சீஷன் கேட்குறான் இயேசுவை பார்த்து, இது ரொம்ப கடினமாக இருக்கு, யார் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும்? மனுஷனால் கூடாதுங்கிறான். ஆண்டவர் சொல்றார், ஆமா, மனுஷனால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும். அந்த தேவனும் வீட்டில் இருந்தால் தான் அது நடக்கும். நான் சிலருக்குலாம் என்ன ஒரு பெருமை இருக்கு தெரியுமா? நான்லாம் எங்கள் அப்பா காலத்தில் இருந்திருக்கேன், எங்கள் தாத்தா காலத்தில் இருந்திருக்கேன். எங்கள் தாத்தாலாம் அந்த காலத்தில், அதெல்லாம் உங்கள் தாத்தா யாரும் இல்லைன்னு சொல்ல, அவர் பரலோகத்துக்கு வந்துருவார். நீங்கள் வருவீங்களான்னு மட்டும் பாருங்கள். உங்கள் தாத்தாவுடைய டாக்டர் சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் ஊசி போட முடியுமா? உங்கள் தாத்தாவுடைய காரியங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எதாவது செயல்படுத்த முடியுமா? உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் தான் பண்ண முடியும். அவர் ரட்சிப்பு உங்களுக்கு பயன்படாது, உங்கள் ரட்சிப்பு தான் உங்களுக்கு பயன்படும். அதனால் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் வீடுகளில் ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தருக்கான முக்கியத்துவம் வீட்டுக்குள்ளே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்று ஓடுது. காலையில் கணவரும் பிள்ளையும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போனவுடனே நீங்கள் சீரியல் போட்டு விட்டுறீங்க. கரெக்டாக 3:30 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வரான் பையன், அவன் வந்தவுடனே சுட்டி டிவி போட்டு விட்டுறான். இவர் 7:30க்கு வராரு, வந்து ஐபிஎல்லை போட்டு விட்டுறாரு. 10:30 மணி வரைக்கும் உட்காந்து பார்க்கறது, அப்படியே அங்கே உட்காந்துக்கிட்டே திங்கிறது, அப்புறம் அங்கேயே கையும் கழுவுறது, முடிஞ்சால் அங்கேயே தூங்குறது. அப்புறம் சொல்கிறது, ஆண்டவர் வரும்பொழுது முதலாவது எங்கள் குடும்பம் போகாது. நீ காத்திருக்கவே இல்லையே, எப்படி போகும்? கொஞ்சம் கூட ஆண்டவருக்கு இடம் கொடுக்காத வீட்டில் எப்படி போகும்? கல்யாணங்களுக்கு போக முடியுது, ஷாப்பிங் மால் போக முடியுது, ஊரா சுத்த முடியுது, தேவ சமூகத்துக்கு மட்டும் போக முடியல. கேட்டால் சொல்கிறது ரொம்ப பிஸி, டைமே இல்லை. ஆண்டவர் வருகை வரும்போது சொல்லுவார், டைமே இல்லை, ஒரே நிமிஷம் தான், உன்னை கூப்பிட்றதுக்கு எனக்கு டைம் இல்லைன்ட்டு போயிடுவார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, வெகு சீக்கிரத்தில் வருகை வரப்போகுது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய ஜென்ரேஷன் அவருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அவர் வரும் நாளிகை நமக்கு தெரியாது, ஆனால் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2000-4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாம் சொன்னாராம், நாட்களை பார்க்க ஆவலாக இருந்தான். அதுக்கப்புறம் 2000 வருஷம் கழிச்சு அவன் சந்ததி பார்த்துச்சு. அதை இயேசு சொல்கிறாரு, கண்டு களி கூர்ந்தான். அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர்கள் இயேசுவின் வருகையை பார்க்க ஆவலாக இருந்தாங்க. ஏன்னா பவுல் எழுதுறாரு, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் எழுதுறாரு. ஆனால் அவங்க பார்க்கல. கர்த்தருக்கு சித்தமானால் அவர்கள் சந்ததியில் வந்த 2000 வருஷம் கழிச்சு வந்த நீங்களும் நானும் பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இனி ஆயத்தப்படுங்க, அதுக்கான நேரம் மட்டும்தான் இருக்கு. வேலைக்கு போங்க, வேணான்னு சொல்லலை, வந்து தேவ சமூகத்தில் காத்துருங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து காத்துருங்க, வேலைக்கு போகாமன்னு சொல்லலை, வந்து காத்துருங்க. வந்த உடனே டிவி போடாதீங்க, வந்த உடனே முகங்கால் கழுவிட்டு பிள்ளை டியூஷன் போயிட்டு வந்த உடனே குடும்பமாக உட்காந்து ஒரு சின்ன ஜெபம் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுங்க. சிஎஸ்ஐக்காரங்களை பார்த்து கற்றுக்கோங்க இந்த விஷயத்தில். சிஎஸ்ஐக்காரங்களை பார்த்து நீங்கள் உடனே உங்களுக்கு கோபம் வரும். அவர்கள் பாரம்பரிய சபையார், அவங்ககிட்ட இருக்க நல்ல குணம் பாதி உங்ககிட்ட இல்லை. அவங்க பாரம்பரியம் தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்ககிட்ட ஒரு தேவ பயம் இருக்குது. காலையில் வெளியே போகும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் போகிறாங்க, நெத்தியில் ஒரு சிலுவை போடுவாங்க, போடணும் போடாதது உங்கள் இஷ்டம். ஆனால் ஜெபம் பண்ணுறாமல்ல. உங்கள் வீட்டில் காலையில் போகும்போது ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் வெளியே போகும்போது 3ஆம் உலகம் இது நடக்குது. பையனை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது நாயை பேய வந்ததே போனதே செத்ததே டைரியில் சைன் வாங்கினியா, வண்டி வந்துருச்சு பாரு, ஓடு ஓடு ஓடு, நீயும் இருக்கியே. அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா அப்படியே அவனை விரட்டி இந்த லோடு வண்டியில் மூட்டை ஏற்றுற மாதிரி ஏற்றுது, ஏறி தொலை அப்படின்னு. இதுக்கு நடுவில் கையில் வேற இட்லியை பிசைஞ்சு வச்சிருக்கு. அவன் ஏறும் போது வாயில் போட்டு டவலை தொடச்சி ஓடு போ. இதில் எங்கே நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து ஜெபம் பண்ணி அனுப்புனிய? அந்த ஆள் காலைல கிளம்பும்போது அப்படி தான் அவரும் கிளம்புறாரு. எங்கள் சாவி எங்கே, எங்கள் பர்ஸ் எங்கே, எங்கள் வண்டி எங்கே, ராட் மூணு ஏற்கனவே போகிறாரு அவரு. இதில் நீங்கள் சிஎஸ்ஐக்காரனை குறை சொல்கிறியா? அவர்கள் பாரம்பரிய சபை, அவன் பாரம்பரியக்காரன் இருந்தாலும் அவங்கள்ட்ட தேவ பக்தி இருக்குது, தேவ பயம் இருக்கு. ஒரு 60 வயசுல இருக்க சிஎஸ்ஐக்காரங்க போய் பாருங்க, இன்னைக்கும் பைபிளை திறந்தா உட்காந்துருப்பார். காலங்காத்தால காப்பி குடிக்கும் போது பைபிளை வாசிச்சு தான் அவர் காப்பி குடிப்பாரு. நம்மளால அப்படியே பெட்ல இருந்தே கேட்பான் காப்பி. அதனால யாரையும் பார்த்து சூடு போட்டுக்காதிய, யாரையும் பார்த்து பரியாசம் பண்ணாதிய. நீங்க பரலோகத்துக்கு போற வழியை மட்டும் பாருங்க. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இந்த வருகை வரப்போது நல்லா தெரிஞ்சிருச்சு. நான் என்ன செய்யணும் சரியாக 5 நிமிஷத்தில் சொல்லி அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். வருகையில் போகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். இல்லைங்க, நான்லாம் எங்கள் அப்பா சர்ச்சுக்கு எங்களை கூப்பிட்டு வந்தார், நாங்கள் அன்னிலேருந்து சர்ச்சில் மெம்பர், சந்தா கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் இருக்கட்டும், பாவ மன்னிப்பு இருக்கா? பாவ மன்னிப்புன்னு ஒன்று இருக்கா? நீங்கள் அறிக்கை பண்ணியிருக்கிறீங்களா? இயேசு உங்கள் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கா? அப்படி பாவ மன்னிப்பு கிடச்சிருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு ரட்சணிய சந்தோஷம்னு ஒன்று வரும். அது வந்தால் தான் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். வேறு எந்த ஞானஸ்தானமும் பைபிளில் இல்லை. குழந்தையில கொடுத்தாங்க, சின்ன வயசில் கொடுத்தாங்க, கொடிக்கு கீழே கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஞானத்தாய், ஞான தகப்பன், அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுருங்க.
ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின், தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஞானஸ்நானம். எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர் தெழுதல், இந்த ஞானஸ்நானத்தை எடுக்கணும். எடுத்திருக்கீங்களா? எடுக்காவிட்டால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஸோ தண்ணில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்தால்தான் போக முடியும். மூணாவது எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஸோ மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை எது? சீல், டோக்கன். எது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். சிலர்லாம் இல்லைம்பாங்க. காரணம் அவங்க பெறாதவங்க. பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு. அவர் தான் சபையை நடத்துகிறவர். அவர் தான் சபையின் மூத்த போதகர். அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர். பரிசுத்த அபிஷேகம் பெறாமல் பரலோகத்துக்கு போகவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஆவியானவர் நடத்துறதுனால நம்ம சபைக்கே வந்தோம், அப்போ ஆவியானவர் நம்மகிட்ட இல்லையா? ஆவியானவர் வெளியிருந்து உங்களை நடத்தினார், உள்ளே வந்துட்டீங்க. ஆனால் உள்ளே வந்த பிறகு அவர் உங்களுக்கு உள்ளே வரணும். உள்ளே வந்து பரலோகத்துக்கு உள்ளே நடத்துவார். இப்போது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியிலே பிறந்தவர், பரிசுத்தாவியானவன் இறங்கினார், நமக்கு தெரியும். ஆனால் 3.5 வருஷம் சீஷர்கள் அவங்க கூட இருந்தாங்க. ஆவியானவர் இருந்தாரா? பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் எருசலேமில் தங்கியிருங்கன்னு சொன்னார். அப்போது இயேசு கிறிஸ்து கூட, பரிசுத்தாவியில் பிறந்த இயேசு கிறிஸ்து கூட இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன வரல? ஆவியானவர் வரல. அதே மாதிரி தான் உங்களை நடத்துனது ஆவியானவர் தான், ஆனால் உள்ளே வரல. அவர் உள்ளே வந்து தங்கி தாவரிக்கணும். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை நாங்கள் அந்த மாதிரி அபிஷேக கூடத்துக்குலாம் வர முடியாது, நாங்கள் என்ன செய்யறது? வெரி சிம்பிள். வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கோங்க, நல்லா முழங்கால் போட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது, வாஞ்சையும் தவனமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஸோ கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இது 3 அடிப்படை, பேசிக். அடுத்த 2 ரொம்ப முக்கியமானது, வேறுபாடுள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? டிஃபரன்சியேஷன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாதுன்னு ரோமர் 12 சொல்லுது. இன்றைக்கி சபை உலகத்துக்கு ஒத்த வேஷத்துக்கு போயிருச்சு. உலகத்தில் இருக்கிற பாவம் சபைக்குள்ளே வர தொடங்கிருச்சு. உலகத்தில் உள்ள அக்கிரமம், அங்கே இருக்கிற களியாட்டம் இங்கே இருக்குது, அங்கே இருக்கிற அரசியல் இங்கே இருக்குது, அங்கே இருக்கிற கண்களின் இச்சை இங்கே இருக்குது, அங்கே இருக்கிற மாம்சத்தின் இச்சை இங்கே இருக்குது. இன்றைக்கி எது தப்புனே சபைக்கு தெரிய மாட்டேங்குது. சபை தப்பையே சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் ஊழியக்காரங்க தப்பை உணர்த்தும் போது அக்செப்ட் பண்ண இருதயம் இருந்துச்சு. இப்போ ஊழியக்காரங்க உணர்த்தினா இதில் என்ன தப்புன்னு கேட்குறான், செஞ்சால் என்னன்னு கேட்குறான். இதுதான் இன்னைக்கு அந்த கடின இருதயம், போராட்ட குணம் அப்படியே உள்ளே வந்துருச்சு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய பரிசுத்தம் அல்ல, அவர் பரிசுத்தம் தான் இங்கே முக்கியம். உங்களுடைய மாடல் அல்ல, அவர் மாடல் தான் முக்கியம். பொதுவாக நம்முடைய மாடல் உலகத்தின் மாடல், ஏன்னா நம்ம அதை தான் பார்க்குறோம், அடாப்ட் பண்ணுறோம். ஆனால் ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ. நாம் குமாரனின் சாயலுக்கு ஒப்பா மாறணும், உலகத்தின் சாயலுக்கு ஒப்பா மாறக்கூடாது. சர்ச்சு உலகத்தின் சாயலுக்கு ஒப்பா மாறக்கூடாது, தேவ சாயலுக்கு ஒப்பா தான் மாறணும். அதனால தான் சரவண சொன்னாங்க, தேவ சாயலாக மாறி நான் தேவனோடு இருப்பேன். இன்னைக்கு சபை உலகத்தின் சாயலாய் மாறுகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. வீட்டுக்குள்ளேயும் சரி, உங்களுக்குள்ளேயும் சரி, உலகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோட சஞ்சரிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவனோடு சஞ்சரிங்க. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். வருகிற நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உலகத்தோடு சஞ்சரிக்காதீங்க, வேறுபட்டு தேவனோடு சஞ்சரிக்க தொடங்குங்க. 5வது மிக முக்கியமானது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. பரலோகத்துக்கு போகும்போது எதுவும் வராதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மரணம் முந்தினாலும் வராது, வருகை வந்தாலும் உங்கள் கூட எதுவும் வராது. வெறுங்கையாக தான் நீங்கள் போக போகிறீங்க. ஆனால் ஆண்டவர் வெறுங்கையாக வர சொல்லலை. ஒன்றே நீங்கள் கொண்டு போகலாம். என்ன தெரியுமா? நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாவை கொண்டு போகலாம். எவ்வளோ ஆத்மாக்களை சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் அப்படியே அங்கே உங்களுக்கு சொத்தாக மாறும். வெளிநாட்டில் செட்டில் ஆக போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே இருக்கிற சொத்தெல்லாம் விற்றுட்டு என்ன பண்ணுவாங்க, அதை ஆத்மாக்களாக மாற்றுவாங்க. அப்படியே அந்த ஊர் பணத்துக்கு மாற்றுவாங்க. அங்கே வாங்கிப்பாங்க எல்லாரும். இந்த இந்தியா பணத்தை அங்கே கொண்டு போய் செல்லுபடி ஆகாது. உடனே என்ன பண்ணுவாங்க, அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்க டாலராக மாற்றுவாங்க, யூகேக்கு போனால் யூகே டாலராக மாற்றுவாங்க. அதே மாதிரி தான் சொல்கிறேன், பரலோகத்துக்கு போனோம்னா பரலோக கரன்சிக்கு எல்லாத்தையும் மாற்றணும். பரலோக கரன்சி என்ன தெரியுமா? ஆத்துமாக்களால் நிரப்பப்படுவது தான் பரலோகம். எவ்வளோக்கு எவ்வளோ ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு வேதம் தெளிவாக சொல்லுது, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லுங்க. இல்லைன்னா கஷ்டம். வெறுங்கையா இயேசுவை சந்திக்க போக முடியாது. உங்களுக்கே தெரியும், யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போனால் போகும்போது சொல்கிறீங்க, எப்படிங்க வெறுங்கையா போகிறது? சாவு வீட்டுக்கு போனால் கூட மாலையை வாங்கிட்டு போகிறாங்க யாராவது.
ஆமாம், அப்படி தானே போகிறாங்க. அந்த புறஜாதியார் அப்படி தானே போகிறாங்க. நீங்கள் யாராவது வீட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்தவனை பார்த்தா ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்கிட்டு போவாங்க. ஆமாம் தான், அதான உண்மை. சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்க்க போகிறோம். எப்படி வெறும் கையாக போகிறது? போகும்போது கொஞ்சமாவது நிறையாவது ஆத்துமாக்களை எடுத்துகிட்டு போய் ஒப்படைக்கணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா.